கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா விஜய் அவர்கள் வெளியே வந்து பேசுறார். ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை. விஜய் அவர்களோட திட்டம் என்னவா இருக்குன்னா, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான். பாருங்க கொடி பறக்குது. தமிழ்நாட்டுல புதுசா ஒரு நரேட்டிவை விஜய் அவர்கள் செட் பண்ண முயற்சி பண்றார். இப்பவும் சொல்றேன், இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. வேட்டு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா கட்சியோட பொதுக்குழு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வை பொறுத்தளவுல பெரிய ஒரு அரசியல் முக்கியத்துவம் இந்த நிகழ்வுக்கு உண்டு. ஏன்னா கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா விஜய் அவர்கள் வெளியே வந்து பப்ளிக்கா அட்ரஸ் பண்றாரு. ஸோ அந்த வகையில பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இந்த மீட்டிங்க்கு உண்டு. இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த மீட்டிங்ல அவர் பேசுறார், அந்த பேச்சு வழியா என்ன மாதிரியான அரசியலை வெளிப்படுத்துறார் அப்படின்ற கேள்வி இருக்கு. விஜயோட பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா விஜய் அவர்கள் வெளியே வந்து பேசுறார். ஸோ பரவலா எல்லாருக்கும் இருந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பத்தி பேசுவார், ஸோ ஒரு இமோஷனலான ஒரு மீட்டிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அந்த மீட்டிங்கை பொறுத்தளவுல பாதிக்கப்பட்டவர்களை பத்தி பெருசா பேசல, ஈவன் அவங்களோட பெயர்களை குறிப்பிடல, அந்த பாதிக்கப்பட்டவர்களோட போட்டோஸையும் டிஸ்பிளே பண்ணல, ஒரு அஞ்சலி இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடக்கல. ஸோ அந்த வகையில இது ஒரு ஏமாற்றமா இருந்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய ஒரு ஃபோக்கஸ் வழங்கப்படல. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறிப்பா ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறார். ஸோ விஜய் அவர்களோட திட்டம் என்னவா இருக்குன்னா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றதான் விஜய் அவர்களோட பிரதான நோக்கமா இருக்கு. ஸோ அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல போட்டின்றது டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதிமுகவை டிவிகேவை வச்சு ரிப்ளேஸ் பண்றாரு, அதிமுகவை ஓரம் கட்டுறாரு. ஸோ அந்த வகையில பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான். விஜய் அவர்களோட அரசியல் திமுகவுக்கு எதிரான அரசியலா இருந்தாலும் ஆக்சுவலா யாருக்கு டேமேஜ் அதிகம்னு பார்த்தா அதிமுகவுக்கு தான். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா அதிமுக தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியா இவ்வளவு நாட்களா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட அந்த பொசிஷனை விஜய் அவர்கள் சேலஞ்ச் பண்றார். அதிமுக இருக்கக்கூடிய அந்த இடத்துல டிவிகேவை பிளேஸ் பண்றார், இபிஎஸ் இருக்கக்கூடிய இடத்துல விஜயை பிளேஸ் பண்றார். ஸோ தமிழ்நாட்டில் புதுசா ஒரு நரேட்டிவை விஜய் அவர்கள் செட் பண்ண முயற்சி பண்றார். டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு புது நரேட்டிவை அவரு ஃப்ளோட் பண்ண முயற்சி பண்றார். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது டெஃபினட்டா இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். பட் இதுல நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேலோட்டமா பார்க்கும்போது விஜய் அவர்கள் திமுகவை ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு, ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. பட் அந்த அரசியலை கொஞ்சம் கூர்ந்து நம்ம பார்த்தோம்னா, இஷ்யூ பேஸ்டா விஜய் அவர்கள் பெருசா திமுகவை அட்டாக் பண்ணல. மோஸ்ட்லி பர்சனல் லெவல்ல ஸ்டாலின் அட்டாக் பண்றாரு, அதே மாதிரி திமுகன்ற கட்சியையும் அவர் அட்டாக் பண்றாரு. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா, இந்த பொதுக்குழு மீட்டிங் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு துயர சம்பவம் நடக்குது. ஒரு பெண் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த இஷ்யூவை எடுத்து திமுக மேல அழுத்தம் போட்டிருக்கலாம். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் இப்பவும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையை கையில எடுத்து திமுக மேல அழுத்தம் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து திமுக மேல அழுத்தம் போட்டிருக்கலாம். அப்படி அழுத்தம் போடும்போது நிஜமான ஒரு அழுத்தத்தை டெஃபினட்டா திமுக மேல போட முடியும். பட் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, இஷ்யூ பேஸ்டா போகாம பர்சனல் லெவல்ல ஸ்டாலின் மேல பெரிய விமர்சனங்களை வைக்கிறார். நிறைய நேரங்கள் ஸ்டாலின் அப்படின்ற அந்த நேம் அவரு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறார். அதுக்கான காரணமே என்னன்னா, ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்ற அந்த நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கார். ஸோ இஷ்யூ பேஸ்டா போகாம இண்டிவிஜுவல் பேஸ்டா விஜய் போறார். அதே மாதிரி பார்ட்டியையும் அவரு அட்டாக் பண்றார். ஸோ இதுவும் விஜய் அவர்களோட அந்த ஸ்பீச்சோட முக்கியமான ஒரு அம்சம். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களோட பேச்சுல அரசியல் ரீதியாகவும் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. இதுவரைக்கும் இருந்த சூழல் என்னன்னா, தாவேகாவும் அதிமுகவும் ஒன்னு சேர வாய்ப்பு இருக்கு, ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு, சேர்ந்து அவங்க திமுகவை எதிர்ப்பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. ஆனா இப்ப விஜய் அவர்கள் ரொம்ப கிளியரா பேசுறாரு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற விஷயத்தை அவர் பேசுறாரு. சோ அதிமுகவை ஓரம் கட்டுறாரு, அந்த கூட்டணிக்கான பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. சோ இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க.
இபிஎஸ் அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசும்போதும் கொடி பறக்குதுன்ற மாதிரி பேசினார். அது போக அதிமுக கூடிய மற்ற தலைவர்களும் விஜய் அவர்கள் இங்க வந்தா பெட்டர் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்தினாங்க. பாஜக தலைவர்களும் இதே விஷயத்த பேசினாங்க. பட் இப்ப அவங்களோட இந்த விருப்பம்லாம் நிறைவேறாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. விஜய் அவர்கள் தனித்து போற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கார் அப்படின்ற விஷயமும் இப்ப தெளிவாயிருச்சு. ஸோ அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா அவங்க பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். ஏன்னா தாவேகா பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கும்போது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அழுத்தம் அந்த கட்சி மேலையும் கட்சியோட தலைமை மேலையும் போடப்படுது. அந்த காலகட்டத்தில் தாவேகாவை ஆதரிச்சு பேசுறதுக்கு யாருமே இல்லை. குறிப்பா திமுகவும் அவங்களோட ஆதரவாளர்களும் ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க தாவேகாவை ஆதரிக்கக்கூடியவங்க கூட அமைதியா தான் இருந்தாங்க. குறிப்பா விஜய் அவர்களும் பேசல. அந்த காலகட்டத்தில் அதிமுக காரங்களும் பாஜக காரங்களும் தான் தாவேகாவை டிஃபெண்ட் பண்ணாங்க. ஈவன் அசம்பிளில கூட இபிஎஸ் அவர்கள் தாவேகாவை டிஃபெண்ட் பண்ணி பேசுறார். அந்த வகையில பாஜகவும் அதிமுகவும் தாவேகாவை ஃபுல்லா பேக் பண்றாங்க. அப்படி தாவேகாவை அவங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம தாவேகாவோட ஒரு கூட்டணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. இப்ப அந்த விஷயம் பார்த்தோம்னா பெரிய ஒரு ஏமாற்றத்துல போய் முடிஞ்சு போச்சு. சோ அந்த வகையில அதிமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது இது பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். ஏன்னா இன்னைக்கு தாவேகா அதிமுகவோட ஓட்ஸை தான் அவங்க உடைக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அதிமுகவும் பாஜகவும் பலப்படுத்தியிருக்காங்க. சோ பெரிய ஒரு தவற பண்ணிருக்காங்க. சோ இப்ப விஜய் அவர்களோட இந்த பேச்சை பொறுத்தளவுல இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல். அதிமுகவோட ஓட்ஸை தான் அவரு குறி வைக்கிறார். அது போக திமுகவை பொறுத்தளவுல திமுகவை டார்கெட் பண்ணியும் அவரு பேசுறார். சோ வரக்கூடிய நாட்கள்ல திமுக காரங்க தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களோட ஸ்பீச்சை நம்ம ஓவரால் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய அரசியல் செய்தின்றது ரொம்ப சிம்பிள். டிஎம்கே எதிர்த்து நாங்க அரசியல் பண்ண போறோம், ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண போறோம், அவ்வளவுதான். அதை தாண்டி பெரிய இஷ்யூ பேஸ்டான பொலிட்டிக்ஸா இருக்காது. பட் திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கும் அப்படின்றதான் விஜய் அவர்களோட மெசேஜ். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தளவுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.